மலர்ஸ்கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் புலாவ் ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் புலாவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். முதல்ல வந்து இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஸோ பாருங்கள், இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தண்ணி இப்போ கீழே ஊற்றிட்டு இதை வந்து 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். நெய் எண்ணெய் ரெண்டுமே நல்லா உருகின பின்னாடி இதில் வந்து ஒரு பிரிஞ்சலை சேர்க்குறேன். அப்புறம் 3 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 6 லவங்கம், இது எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா வாசனை வந்த பின்னாடி இதில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிட்டு இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் வந்து காரத்துக்கு 5 பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்க்குறேன். இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நான் வந்து 400 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஷ்ரூம் வேகும்போதே மஷ்ரூம்லேருந்து தண்ணியெலாம் வெளியில் வரும். அது வரைக்கும் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், மஷ்ரூம்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதே வந்து மஷ்ரூம் கூட மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மஷ்ரூம் புலாவ் பண்ணுறதுக்கு 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2 கப் தண்ணீர், அப்புறம் 2 கப் திக்கான தேங்காய் பால் சேர்க்குறேன். மொத்தம் 4 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்மதி அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணும்னு நீங்கள் பாஸ்மதி அரிசி வாங்குகிற பாக்கெட்டுக்கு பின்னாடியே எழுதியிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா புலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சு 2 விசில் விட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் மேலே சேர்த்துடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். பாருங்கள், ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. வெயிட்டையும் போட்டுடலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் போன பின்னாடி மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டான புலாவ். இது வந்து செய்து ரொம்ப ஈஸி தான். ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். பாருங்கள், சாதம்லாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தாங்க, மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ்கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.